சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாலாம் இருந்துட்டு, ஸ்ருதி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, ரவி மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொண்ணு தான் பணம் இருக்கிற திமிரில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேனா இல்லையா மீனா, நிறைய தடவை வான் பண்ணிட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் தான் என் மேலே இருக்கிற ஈகோ பிரச்சனையினால இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. முத்து இந்த மாதிரி பண்ண நீங்கள் ஏற்றுப்பீங்களா மீனா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயையோ பலகுருள், நீ என்ன எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையை முட்டி விடுற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ருதி உன் நிலமையில் யார் இருந்தாலையும் கோவம் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம ரவியை தூக்கி எறிஞ்சிட முடியாதுல்ல. அந்த பொண்ணு மேலே தப்பு இருந்தால் அந்த பொண்ணுக்கு நம்ம தண்டனையை கொடுப்போம். ரவிக்கு தண்டனை கொடுக்கறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. அவன் மேலே நான் எதுக்காக கோவப்படணும்? ரவி மேலே மட்டும்தான் நான் கோவப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாக ரவி தானே நடந்துக்கிட்டான். அவள் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் சரி உடனே போய் நின்றுவான். அவள் என்ன சொன்னாலும் சரி அதுவும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவான். ஆனால் நம்ம ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். இப்போ பார்த்தீங்களா, அவனுக்காக தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்து பார்த்து நான் சரி பண்ணேன். ஆனால் கடைசியில் அவகிட்ட தானே அவன் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து எல்லாத்தையும் பக்காவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.